தூக்குச்சீட்டுல சோறை வச்சுக்கிட்டு உப்பு ஒரு கட்டிக்கிட்டு 2 வெங்காயத்தை அதில் போட்டு மாடு மேய்க்க போறியாடா? சிசிடிவி கேமராடா, சுத்தி பென்ஸ் வேலி, அங்க புல்லு 25 ஏக்கர் 100 ஏக்கருக்கு 10 ஏக்கர் 15 ஏக்கர்ல குளம் வெட்டிட்டு யாரும் அவன் பாடு மெஞ்சு தெரியுவான். புல்லு எல்லா தீவனம் வளர்த்து வச்சிருவேன். அம்பாட்டுக்கு மெஞ்சிட்டு வந்து படுத்துருவான். எப்படி பாரு, நீ 4 பக்கமும் அறை வச்சிருவேன், கண்ணாடி அறை. அதுல இருந்து சிசிடிவி கேமரா வந்து செவல எங்க போயிட்டு இருக்கான்? அவன் கண்ணுக்குட்டி போடுறான்டா, போடா 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 போய் பார்ப்பான். ஆமா, அதை பார்க்கணும். பார்த்துட்டு கண்ணுக்குட்டி பால் பீச்சுவான். காலையில மாலையில ட்ரக்கில் ஏற்றுவான். பாலை கொண்டு போவான். பால் இங்க பாரு, இந்த இடத்துல போட்டனா பண்ணை போட்டன மாடு பண்ணை. இங்க இருந்து சரியா 1/2 கிலோமீட்டர்ல ஒரு தொழிற்சாலை போடுவேன். நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலை. எது? பால்ல இருந்து பாலாடை கட்டி பால் கோவா, வெண்ணெய், நெய், தயிர் எல்லாம் தயாரிக்கிற தொழிற்சாலை. தமிழ்நாடு அரசு ஏற்றுமதி செய்வேன். எப்படி பண்ணுவேன்? தயவுசெய்து திட்டிடுங்க. படித்த இளைஞர்கள் எல்லாம் இப்படி ஆடு மாடு மேய்க்க சொல்கிறேன்னு சொல்கிறத உங்களோட மனசில் இருந்துச்சுன்னா அசிங்கமாக திட்டிடுங்க. ஏன்னா எத்தனை புரிதல் இல்லாத ஆட்கள் இருக்காங்கன்றதை நானும் கமாண்டில் கொஞ்சம் தெரிஞ்சுக்குவேன். இப்போ வந்து நம்மளுடைய தமிழ்நாடு அரசு வெறும் ஒயின் ஷாப்பை வச்சு பொங்கல் பண்டிகையில், தீபாவளி பண்டிகையில் 400-500 கோடிகள் வரைக்கும் முதலீடு ஈட்டுறாங்கன்னு நம்ம வந்து செய்திகளில் படிக்கிறோம். வெறும் மதுபானத்தில் ஒரு இரவு நேரத்தில் 12 மணிலேருந்து குடிக்கிறதுக்கு நம்ம இவ்வளோ வருமானம் ஈட்டுறோன்னா, காலையிலேருந்து மாலை வரைக்கும் அத்தியாவசியமான பால், தயிர், மோர், வெண்ணெய், நெய்யின்றத எவ்வளோ வந்து தமிழ்நாடு அரசே அவர் உற்பத்தி பண்ணி அவர் விநியோகம் பண்ணுறான்னு சொல்கிறத நிறைய தான் ஒரு புத்திசாலி அப்படின்னு நினச்சிட்டு இருக்கவங்க சொல்கிறாங்க. டொமேட்டோ ஜூஸ் எடுப்பாரா? அவரோட வீட்டுக்கு வெளியில் 4 தக்காளி செடியை வச்சுட்டா டொமேட்டோ ஜூஸ் எடுத்துருவாரா அப்படின்னு சொல்லி பேசக்கூடியவங்க விவசாயிகளை கைவிடப்பட்டு விவசாய நிலங்களை ஃப்ளாட் போட்டு விற்கக்கூடியவனாக தான் இருப்பான். தயவுசெய்து 2010 வரைக்கும் நான் வந்து விவசாயம் பண்ணியிருக்கேன். என்னோடய அப்பாவோட ஏற்கலப்பை பிடிச்சி உழுதுருக்கேன், நாற்று நட்டிருக்கேன், கருது அறுத்துருக்கேன். அதுக்கப்புறம் பேருந்தோட பயண டிக்கெட் உயர்வாலையும் எங்களோட சொந்த ஊருக்கு எங்களால் போக முடியாமல் விவசாயத்தை கைவிட்டு இன்றைக்கி தரிசு நிலங்களாக எங்களோட விவசாய நிலங்கள் இருக்குது. நான் வந்து 2015 வெளிநாடுகளில் போயிட்டு உழைச்சி இன்ன வரைக்கும் வீடு கட்ட முடியாமல் திணறிட்டு இருக்கோம். நம்மளுக்கான பொருளாதாரம் என்னன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். ரொம்ப திட்டணும்னு நினச்சிங்கன்னா கமெண்டில் திட்டிட்டு போங்க. உங்களோட மனநிலையை நான் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே, நன்றி. ஓகே, பாய். ரொம்ப பெருமையாக இருக்க.